அதில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலை திட்டமும் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் 1 தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 1ல அறிவின் வகைகள் இந்த கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கொஸ்டின்ல பாதி வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அந்த கொஸ்டின்ல இருக்க பேலன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல அறிவின் வகைகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 வகைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 தான் முன்பே நிலைத்திருக்கும் அறிவு, மனிதன் தோன்றிய பிறகு அவனால் உருவாக்கப்பட்ட அறிவு, 3 வெளிப்படையான அறிவு. இந்த 3ஐயும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 4th 5th 6th அதாவது சொல்சாரா குறிப்புகளால் உணர்த்தப்படும் அறிவு, 5th வந்து பாத்தீங்கன்னா கருத்துரை வடிவிலான அறிவு, அடுத்து கருத்துரை வடிவில் அமையப்பெறா அறிவு. இந்த 3 பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சொல்சாரா குறிப்புகளால் உணர்த்தப்படும் அறிவு அதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பாருங்க, சொல்சாரா குறிப்புகளால் உணர்த்தப்படும் அறிவு. இதுல பாருங்க, இதுல அந்த தலைப்பையும் பாருங்க, சொல் சாரா அதாவது சொல் இல்லாம, புரிஞ்சுட்டீங்களா? சொல் சாரா குறிப்புகளால் உணர்த்தப்படும் அறிவு. அதானே சார் சொல் சாரா குறிப்புகளால் உணர்த்தப்படும் அறிவு அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, அதாவது ஒருத்தருக்கு அந்த துறையில சிறப்பா செயல்படுவாரு, ஒரு துறையில சிறப்பா செயல்படுவாரு, அந்த துறையில நல்ல அறிவு இருக்கும், அந்த துறையில தன்னுடைய திறமையில வளர்த்துக்கிட்டு உச்சத்துல இருப்பாரு. அவர்கிட்ட வந்து சார் எப்படி சார் இந்த திறமையில வளர்த்துட்டீங்க, எப்படி இந்த துறையில இவ்வளவு பெரிய அறிவு நீங்க உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா அவரால் அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதை பத்தின அறிவு இருக்கும், அதுல திறமையா இருப்பாரு, ஆனா வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இதுதான் சொல்சாரா குறிப்புகளால் உணர்த்தப்படும் அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. இப்போ சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறோம். நீங்க எப்படி சார் எப்படி சைக்கிள் ஓட்ட கத்துட்டீங்கன்னா சொல்லுவோம், நான் கீழே விழுந்தேன், ஃபர்ஸ்ட் கையால ஓட்டிட்டு போனேன், நான் கீழே விழுந்தேன், அடிபட்டேன், கையில் அடிபட்டுச்சு, கால் அடிபட்டுச்சு, இப்படிதான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு அவரால் சொல்ல முடியும். அதே இது நல்லா கவனிங்க, அந்த சைக்கிளை வந்து ஓட்டும் போது அந்த பேலன்ஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அதை உள்ளுணர்வால தான் பண்ண முடியும். இப்போ ஒரு வளைவுல வருது, வேகத்தை குறைச்சுன்னு சொல்ல முடியும், ஆனா எந்த அளவுக்கு அந்த சைக்கிளை கரெக்டா வளைச்சு கொண்டு போனோம் அப்படின்றத வார்த்தையால சொல்ல முடியாது. அது ஓட்டும் போது நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும், இந்த அளவுக்கு நம்ம வளைக்கணும், இந்த அளவுக்கு அந்த உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. சைக்கிள் ஓட்டுல திறமைசாலியா இருப்பான், ஆனா அந்த உணர்வுகளை வார்த்தையால சொல்ல முடியாது. அது செயல் இறங்கி போகும்போது தான் அந்த உள்ளுணர்வு இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் வெளிப்படையா சொல்ல முடியாது சொல்லுவாங்க. இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா பைக் டிராவல் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க, எதுக்குடா பெட்ரோல் வேஸ்ட் பண்ற, எதுக்குடா ஊரை சுத்திட்டு இருக்க, எதுக்கு வெயில் அலையிற அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த பைக் ஓட்டுறதுல அவனுக்கு ஒரு அலாதிகமான ஒரு பிரியம். சரி, அது வந்து அவனுடைய உணர்வுகள் இதை வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சொல்சாரா குறிப்புகளால் உணர்த்தப்படும் அறிவுன்னு சொல்லுவாங்க. இப்ப நல்லா கவனிங்க, இதுல 3 பாயிண்ட் இருக்கு. இந்த கிளாஸை கவனிச்சுட்டே நம்ம ஈஸியா எழுதலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒருவர் அறிவினை பெற்றிருந்தும் அதனை சொற்களால் விளக்க முடியாமல் அமைந்திருப்பது சொல்சாரா குறிப்புகளால் உணர்த்தப்படும் அறிவு எனப்படும். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இதுல வார்த்தை முக்கியமானது, ஒருவர் அறிவினை பெற்றிருந்தும் அதனை சொற்களால் விளக்க முடியாமல் அமைந்திருப்பதா சொல்சாரா அறிவுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இரண்டாவது பாருங்க, சில மனிதர்கள் நீண்ட காலமாக குறிப்பிட்ட அறிவினை பெற்று விளங்குவதோடு அதனை எவ்வாறு கற்றுக்கொண்டோம் என்பதை நினைவில் கொண்டிருக்க மாட்டார். எப்படி கத்துக்கிட்டோம் அப்படின்றத சொற்களால் அவர்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 3வது பாருங்க, அதனை அவர்கள் அறிந்திருப்பதோடு அது பயனுள்ள துல்லியமானது அவ்வறிவு தமது மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்திருக்கிறார். அதுல அறிவானவன் அதோட அனுபவம் இருக்கு, அது மனசுல புரியும், ஆனா வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது சொல்றாங்க. முக்கியமான விஷயத்தை பாருங்க, இத்தகைய வெளிப்படுத்த இயலாத நிலையில் உள்ள அறிவு சொல்சாரா குறிப்புகளில் உணர்த்தப்படும் அறிவு என்று அடையப்படுகிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க, இப்ப மிதிவண்டி ஓட்டுதல், சைக்கிள் எப்படி ஓட்ட வேண்டும் என்று ஒருவர் புத்தகத்தில் படித்து தெரிந்து கொள்ள முடியாது. புத்தகத்தில் படிச்சுக்கொள்ள நம்ம சைக்கிள் எப்படி ஓட்ட தெரியுமா? என்ன செய்யணும்? விழுந்து
அடிபட்டு அந்த பேலன்ஸ் செய்து பழகினால் மட்டுமே அந்த அறிவு கிடைக்கும். அந்த பேலன்ஸ் செய்யும் திறனை, அந்த பேலன்ஸ் செய்யும் திறன் பாத்தீங்களா, அதை வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க, இப்ப நீச்சல் அடித்து எடுத்துங்க. தண்ணீரில் கைகால்களை எப்படி அசைக்க வேண்டும் என்று யாராவது சொன்னால் மட்டும் நீச்சல் வந்து விடாது. தண்ணீர்ல இறங்கி நம்ம அதை பழகிறோம், அது ஒரு உணர்வு. சரிங்களா? அதான் பாருங்க, தண்ணீரில் இறங்கி அந்த உணர்வை பெற்றால் மட்டுமே அது சாத்தியம். இப்ப பாருங்க, முகபாவனையில் எடுத்துக்கங்க. அனுபவமானவங்க சொல்லுவாங்க, முகத்தை வச்சு சொல்லிடுவாங்க, இவன் கோபமா இருக்கான், இல்ல இவன் சந்தோஷமா இருக்கான், இல்ல மனசுல ஏதோ கவலை மாதிரி தெரியுது முகத்துல, அது அனுபவமான சொல்லிடுவாங்க. அது எப்படி சொல்றாங்க அவன்கிட்ட கேட்டா சொல்ல முடியாது. அது உணர்வுபூர்வமா அனுபவபூர்வமா வருது. அதான் பாருங்க, ஒருவருடைய முகத்தை பார்த்தே அவர் கோபமாக இருக்கிறார் அல்லது வருத்தமாக இருக்கிறார் என்று கண்டுபிடிப்பது, இதை ஒரு விதியாக எழுதி வைக்க முடியாது. முகம் இப்ப இருந்தா கவலையா இருக்கு, முகம் எழுதி வைக்க முடியுமா? முடியாது. அதான் இதை விதியாக எழுதி வைக்க முடியாது, அனுபவத்தால் உணர்வது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க, கருத்துரை வடிவிலான அறிவு. அதான் சார் கருத்துரை வடிவிலான அறிவு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்டென்ட்டை சொற்பொழிவா அழகா கவிதை துணவா சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் கருத்துரை அறிவு. அந்த கருத்து உண்மையா தான் இருக்கும், ஆனா அந்த சொல்ற விதம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பாருங்க. இந்த கருத்துக்களை கூற்று வடிவில் அறுதியிட்டு கூறுவதாகவோ வர்ணிப்பதாகவோ, புரிஞ்சுட்டீங்களா உங்களுக்கு, வர்ணிப்பதாகவோ அல்லது அறிவிப்பதாகவோ அமைந்திடும் அறிவு ஆகும். ஆனா அந்த சொல்ற விஷயம் உண்மையா தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இவ்வகை அறிவு வெளிப்படை அறிவின் தன்மையை கொண்டு விளக்குறது. அதை பத்தி வெளிப்படையா பேசுறோம். இப்போ சூரியன் கிழக்குல உதிக்குன்னு சொல்றாங்க, ஆமா அது உண்மைதான், அதை வர்ணனையா சொல்றது, உண்மையைத்தான் வர்ணனையா சொல்றது. அதான் பாருங்க, இவ்வகை அறிவு வெளிப்படையான அறிவின் தன்மையை கொண்டு விளக்குறது சொல்லுவாங்க. முக்கியமான பாக்ஸ் போட்டுக்க பாருங்க, ஒரு விஷயத்தை பற்றிய உண்மைகளை அல்லது கருத்துக்களை வாக்கியமாகவோ விளக்கமாகவோ, புரிஞ்சுட்டீங்களா, வாக்கியமாகவோ விளக்கமாகவோ சொல்வதுதான் இந்த அறிவு. சோ இதுல சொல்ற ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தைனா இதுதான். ஒரு விஷயத்தை பற்றிய உண்மைகளை அல்லது கருத்துக்களை, ஒரு விஷயத்தை பற்றிய உண்மைகளை இல்ல கருத்துக்களை வந்து பாருங்க வாக்கியமாகவோ அல்லது விளக்கமாகவோ சொல்வதுதான் இந்த அறிவு. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, சூரியன் கிழக்கில் உதிக்கும் என்பது ஒரு தகவல், அது ஒரு தகவல் தான். ஆனா இது பாரு, இது ஒரு கருத்துரை வடிவிலான அறிவு. ஏன்னா அது உண்மை, கருத்துரை வடிவிலான அறிவுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, ஒரு விஷயத்தை உண்மை என்று நாம் முன்மொழிவதுதான் இதன் அடையாளம். அடுத்து முக்கியமான விஷயம் பாருங்க, இந்த அறிவின் மிக முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒன்றை பற்றி அறிய உதவுமே தவிர அதனை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லித்தராது. ஒன்றை பத்தி நம்ம கருத்து தான் சொல்றோம், அது எப்படி செயல்படுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு சைக்கிள் எடுத்தா அதுக்கு 2 சக்கரம் இருக்கும், அப்படி நம்ம அதை பத்தி சொல்றோம் பாத்தீங்களா, அந்த தகவலை தான் சொல்லுமே தவிர அது எப்படி செயல்படுன்னு சொல்லாது. நல்லா கவனிச்சிட்டீங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். இந்த அறிவின் மிக முக்கியமான அம்சம், இது ஒன்றை பற்றி அறிய உதவுமே, பாத்தீங்களா, ஒன்றை பற்றி அறிய உதவுமே தவிர அதனை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தராது. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து பாருங்க, லாஸ்ட், கருத்துரை வடிவில் அமையப்பெறா அறிவு அல்லது நடைமுறை. முதல்ல வந்து கருத்துரை வடிவிலான அறிவு. கருத்துரை வடிவிலானது தகவலை சொல்றது, அதாவது மனப்பாடம் பண்ணி அப்படியே சொல்றது. ஆனா தகவல் உண்மைதான், மனப்பாடம் பண்ணி அப்படியே சொல்றதுதான் கருத்துரை வடிவு. தன்னுடைய கருத்து சொல்றாங்க, அது கருத்துரை வடிவு. சரிங்களா? இதுல பாருங்க, கருத்துரை வடிவில் அமையப்பெறா அறிவு அல்லது நடைமுறை அறிவு. நடைமுறை அறிவுனா அதை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறது. சரிங்களா? இப்ப ரைட் சைட்ல கார் ஓட்டுறீங்க, ரைட் சைடு திரும்பினா ரைட் சைடு சிக்னல் காட்டணும்னு சொல்றோம். சரிங்களா? இது வந்து அது தகவல். ஆனா உண்மையாவே ஓட்டி போய் எந்த இடத்துல கரெக்டா அந்த எந்த டிஸ்டன்ஸ்ல இது எவ்வளவு தூரத்துல அந்த ரைட்ல திரும்புறதுக்கான அந்த சிக்னல் கொடுக்கணும் அப்படின்றது செயல்முறை செய்யணும் பாத்தீங்களா, அதுதான் என்ன கேட்டீங்கன்னா இந்த கருத்துரை வடிவில் அமைப்பெறா அல்லது நடைமுறை அறிவு சொல்லுவாங்க. நடைமுறை அறிவு, நடைமுறையில சாத்தியமா இருக்கணும் அந்த அறிவு. சரிங்களா? இப்ப பாருங்க, இது கருத்துரை வடிவில் அமைந்த அறிவுக்கு எதிரடையானது. மேலே சொன்னது ஒரு அறிவு சொன்னது, அதுக்கு எதிரடையானது. அடுத்து பாருங்க, இதனை குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு பயன்படுத்திட முடியும். ஏன்னா இது வந்து நடைமுறை அறிவு, செயல்முறையில செஞ்சு பார்க்கிறது. சரிங்களா? இதனை நடைமுறை அறிவு அல்லது செய்முறை அறிவு என்று கூறுவர். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எக்ஸாம்பிள் சொல்றேன், புரியும் பாருங்க. இப்ப பாருங்க, எடுத்துக்காட்டுல ஃபர்ஸ்ட் தகவல் அறிவு பாருங்க, மிதிவண்டிக்கு 2 சக்கரங்கள் இருக்கும் என்று தெரிந்து கொள்வது, இது ஒரு தகவல் அறிவு. அடுத்து பாருங்க, நடைமுறை அறிவு பாருங்க, அந்த மிதிவண்டியை தடுமாறாமல் ஓட்டி செல்வது நடைமுறை அறிவு. அதான் பாருங்க, ஒரு செயலை செய்வதற்கு தேவையான படிகளை வரிசையாக செய்து அந்த வேலையை வெற்றிகரமாக முடிப்பதே நடைமுறை அறிவு. இப்போ எப்படி ஃபைனல் எக்ஸாம் நம்ம தயாராகிறப்ப கிளாஸ் டெஸ்ட் அட்டன் பண்றோம்,
காலாண்டு தேர்வு அட்டன் பண்றோம், அரையாண்டு தேர்வு அட்டன் பண்றோம், அடுத்த ஃபைனல் எக்ஸாம் போறோம். அப்ப நம்ம எடுத்துக்கிட்ட விஷயத்தை அதான் பாருங்க, இதுல பாருங்க, ஒரு செயலை செய்வதற்கு தேவையான படிகளை வரிசையாக செய்து ஒவ்வொன்றா வரிசையாக செய்து அந்த வேலையை வெற்றிகரமாக முடிப்பதே நடைமுறை அறிவு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இதைத்தான் நான் உங்களுக்கு அனுப்பின ஒரு கொடுத்துருப்பேன். இந்த கிளாஸை கவனிச்சுட்டு படிக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.